கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே பிரசித்தத்தை விரும்பாத இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தார் என்பதை நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். அதை குறித்த சாட்சிகளை நாம் தியானிக்கிறோம். அந்த வகையில் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான இடத்திலே, பட்டணம் ஒன்றிலே அவர் பயணித்திருக்கும் பொழுது குஷ்டரோகி ஒருவனை அவர் சந்திக்கிறார். அந்த குஷ்டரோகி முகம் குப்புற கீழே விழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவரிடத்தில் சுகத்திற்காக மன்றாடுவதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களில் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படி அவன் கெஞ்சின பொழுது இயேசு கிறிஸ்து அதற்கு மறுமொழியாக, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்று கூறுகிறார். அப்பொழுது அவன் தன்னிடத்திலே ஒரு அற்புத சுகத்தை அனுபவித்தவனாக, குஷ்டரோகம் நீங்கினவனாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். அப்பொழுது இயேசு அவனிடத்திலே, நீ போய் ஆசாரியனிடத்திலே உன்னை காண்பித்து அதற்கான நியாயப்பிரமாண அந்த பலியை செலுத்திவிட்டு இந்த காரியத்தை குறித்து ஒருவருக்கும் நீ சொல்லாதே என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய கீர்த்தி மிகவும் அதிகமாய் பிரசித்தமாயிற்று என்று வேதம் கூறுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எந்த வகையிலும் தன்னை குறித்து பிரபலப்படுத்தவோ தன்னை பிரசித்தப்படுத்தவோ அவர் விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சின்ன காரியத்தை குறித்து கூட நாம் நம்மிலே மேட்டிமை கொள்ளாதபடி, நம்மிலே ஆண்டவர் செய்த அற்புதத்திற்காக தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இதே போல இன்னொரு இடத்திலே பாருங்கள், எவீருவின் மகளை இயேசு குணமாக்குகிற சம்பவத்தை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் இதை குறித்த செய்தியை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் பயணித்த அந்த நாட்களிலே எவீரு என்று சொல்லப்படுகிற ஜெப ஆலய தலைவன் ஒருவனை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறதை பார்க்கிறோம். அவ்வாறு சந்தித்து அவரோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எவீரு என்று சொல்லப்படுகிற ஜெப ஆலய தலைவனினுடைய மகள் 12 வயது நிரம்பி இருந்த அவள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள் என்றும், தன்னுடைய மகளுக்கு எப்படியாவது ஆண்டவர் சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளை குணமாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கடந்து செல்லுவதை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது வழியிலே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அவளுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்து மீண்டும் பயணிக்கிறார். அவ்வாறு அவர் பிரயாணம் பண்ண ஆரம்பித்த பொழுது ஒரு சில அடிகள் அவர் கடந்து செல்ல ஆரம்பித்த பொழுது திடீரென்று சொல்லி ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், ஏனென்றால் உடைய குமாரத்தி ஏற்கனவே மரித்து போனாள் என்று ஒரு சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம்.
அப்பொழுது இயேசு கூறுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று அவனை தைரியப்படுத்துவதை பார்க்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே நகைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து, பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகிய மூவரோடு கூட அந்த பெண் வைக்கப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள் கடந்து சென்று அங்கே அவளுடைய தாய் தகப்பனை தவிர வேறொருவரையும் உள்ளே வரவிடாமல் அவள் நித்திரையாய் இருக்கிறாள், அவள் சுகம் பெறுவாள் என்று அழுகிறவர்களை நோக்கி கூறுவதை பார்க்கிறோம். அதற்காக அவர்கள் நகைக்கிறார்கள். ஆனால் இயேசு உள்ளே சென்று அந்த மரித்து போன மகளை அவருடைய கரத்தை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்று சொல்லி அவளுக்கு ஜீவனை கொடுப்பதை பார்க்கிறோம். அப்பொழுது அவள் எழுந்திருந்து உட்கார்ந்து அவளுக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மரித்த ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பினது எவ்வளோ பெரிய அற்புதம்! ஆனால் இந்த அற்புதத்தை செய்த பின் 56ஆம் வசனத்தில் இயேசு கூறுகிறார், அவளுடைய பெற்றோரிடத்தில் இயேசு கூறுகிறார், இதை ஒருவருக்கும் சொல்லாதிருங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிரசித்தத்தை, பிரபலத்தை விரும்பவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே எல்லாரும் நினைத்தார்கள், இவர் அநேக அற்புதங்களை செய்கிறார், தனக்கென ஒரு பெரிய கூட்டத்தை தெரிந்து கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் இயேசு எதற்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு, பாவத்திலே சாபத்திலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு மெய்யான இரட்சகராக கடந்து வந்தார். ஆகவே அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் என்பது மிக மிக ஒரு மேன்மையான காரியம். அதை அளவிடவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் இயேசு தன்னை பிரசித்தம் பண்ண விரும்பாதவராக அநேக இடங்களிலே அவர் தன்னை மறைத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே அன்றி, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எந்த ஆசீர்வாதங்களையும் குறித்து நம்மில் நாமே மேன்மை பாராட்ட நாம் தகுதியுள்ளவர்கள் அல்லவே. அவைகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே நமக்கு அருளப்பட்ட ஈவுகள். நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், மற்ற செல்வங்கள், கல்வி, பதவி, பணி, இவைகளில் எதுவானாலும் இருக்கலாம். இவைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்க வேண்டுமே அல்லாமல், நம்மை மேன்மைப்படுத்தாமல், பிரசித்தப்படுத்தாமல், நம்மை குறித்து ஒரு தாழ்மையான ஒரு ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் அவைகளை குறித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே அந்த சிந்தையோடு கூட கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் ஒருவேளை இதுவரையிலும் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த ஆசீர்வாதத்தை குறித்தாகிலும் நாங்கள் மேன்மை பாராட்டி இருந்தால் அதை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களுக்கு நீங்க கொடுத்த எந்த ஆசீர்வாதத்தையும் குறித்து மேன்மை பாராட்ட நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்லவே. இதெல்லாம் உம்முடைய கிருபையினாலே உண்டாயிற்று. ஆண்டவரே, நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தாலும் பிதாவை மகிமைப்படுத்தி பிதாவின் சித்தம் செய்தீங்களே அல்லாமல், ஆண்டவரே, உம்மை குறித்த பிரசித்தத்தை எந்த இடத்திலும் ஆண்டவரே நீங்க விரும்பவில்லை என்பதை அறிந்து அதே கிருபையை, அதே சுபாவத்தை எங்களுக்குள்ளேயும் தாங்க சுவாமி. எல்லாவற்றிற்காகவும் உம்மை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரசித்தத்தை விரும்பாத இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.